ஹாய், இன்னைக்கு குட்டீஸ் விரும்புகிற மாதிரியும் நமக்கு ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரியும் ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க. அது செய்யறதுக்காக தேங்காயை நீங்கள் துருவி எடுத்தாலும் சரி அல்லது மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்தாலும் சரி 1 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. வெல்லம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அழுத்தி எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு வெல்லம் துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நீ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அடி கனமான கடாய் எடுக்கணுங்க. நான் குட்டி குக்கர் எடுத்திருக்கேன். இதில் நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் வெல்லம் அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுனீங்கன்னா நீங்கள் பாகு காய்ச்சிற டைம் அதிகமாக எடுக்கும். அதனால் 1/4 கப் அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா போதும். வெல்லம் நல்லா கரையட்டும். கரைஞ்சதையும் இந்த வெல்லத்தில் மண் இருக்குங்க. அதனால் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது நல்லா கரைஞ்சி மட்டும் வந்தால் போதும். வடிச்சிட்டு அப்புறம் பாகு காய்ச்சிக்கலாம். இந்த வெல்லம் கரையிட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காயை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் விட்டு அதில் தேங்காயை சேர்த்து தேங்காயோட நீர் சத்து போகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயை நீங்கள் நல்லா வறுக்காமல் பாகில் போட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி சத்து சாஃப்டான கம்மர்கட் தான் கிடைக்கும். உங்களுக்கு கடுக்குன்னு கம்மர்கட் கிடைக்காதுங்க. நீங்கள் தேங்காயை நல்லா வறுத்துக்கணும். அதே மாதிரி வெல்லமும் நல்லா பாகு வெல்லமாக இருக்கணும். அப்போ தான் கம்மர்கட் நல்லா கெட்டியாக கிடைக்கும். இல்லைன்னா சாஃப்டான கம்மர்கட் தான். அதனால் நல்ல பாகு வெல்லம் நல்ல வெல்லமாக வாங்கிக்கோங்க. தேங்காயை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இனி நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வெல்லத்தை வடித்ததுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தை கழுவிட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடித்த வெள்ளை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. அதுக்குள்ளே தேங்காய் வதங்கிடுச்சு. நீ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதையே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாங்க. ஒரு ஃபாயில் பேப்பர் இருந்தால் அதுலேயும் கொஞ்சம் நெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த பக்கம் பாருங்கள், வெல்லம் நல்லா நுரைச்சி வருது. நல்லா பொங்கி வரணும். நமக்கு உருண்டை பதம் வரணுங்க பாகு. ஒரு தட்டில் தண்ணி வச்சு நம்ம அதில் ஊற்றி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். பாருங்கள், நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம் பதம் வந்துருச்சான்னு. பாருங்கள், அப்படியே நிற்கிது. எடுத்தால் அப்படியே உருண்டு வருது பாருங்கள். இந்த பதம் வந்தால் சரியாக இருக்கும். இப்போ நாம் தேங்காயை சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வர அளவுக்கு கிளறி எடுக்கணுங்க. நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுக்கணும். தேங்காயும் இந்த வெள்ளை கரைசலும் சேர்ந்தும் நல்லா ஒன்று சேர்ந்து திரண்டு வருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா திரண்டு வர அளவுக்கு கிளறி கொடுங்க. தண்ணி அளவாக ஊற்றினா மட்டும்தாங்க சீக்கிரமாக பக்குவத்துக்கு வரும். தண்ணி நிறையா ஊற்றுனீங்கன்னா டைம் இன்னும் அதிகமாக எடுக்கும். சீக்கிரமாக ரெடி ஆயிருங்க. நல்லா திரண்டு வந்துருச்சு. இனி பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெய் தடவை வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறட்டுங்க. இப்போ தட்டில் கொட்டி 3/4 வாசி சூடு ஆடிடுச்சுங்க. இப்போ நாம் இதையே ஃபாயில் பேப்பருக்கு மாற்றிக்கலாம். இது லேசாக உருட்டுறதுக்காக தான் போட்டிருக்கோம். ஃபாயில் ஷீட் இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவர்லேயே கெட்டி பாலித்தீன் கவரில் போட்டுக்கோங்க. அதிக சூடு இல்லாமல் போட்டுக்கோங்க. ஆற அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் ஒரு கையில் உருட்டி காட்டுறேன். நீங்கள் உள்ளங்கையில் வச்சு 2 கை வச்சு அப்படியே உருட்டிக்கங்க. ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரமாக எடுத்தோம்னா கை சுடாதுங்க. கையில் நெய் தடவி இருக்கேன். ஒரு ஓரமாக எடுக்கலாம். சுடாது, நமக்கு ஈஸியாக இருக்கும். அளவான உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.